ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் ஆனி மாதம் 4ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 18ஆம் நாள். இன்று புதன்கிழமை. நட்சத்திரம் போரட்டாதி, சந்திராசிரமம் ஆயில்யம், யோகம் அமிர்த யோகம், நித்திய யோகம் பிரீத்தி, திதி சப்தமி, கரணம் பாலபம். வாரசூலை வடக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால். இன்றைய சுப வேளைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 7 மணி வரை, இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரி கோவிலில் நரசிம்மருக்கு திருமஞ்சன சேவை, சோழவந்தான் ஸ்ரீ ஜனகமாரியம்மன் மஞ்சள் நீராட்டு விழா, ஊஞ்சல், இரவு ஊஞ்சலில் விருஷப சேவை, திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம். இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், லாபங்கள் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த லாப வருமானங்களை சிறப்பாக முதலீடு செய்து எதிர்காலத்திற்கு சேமித்து வைப்பீர்கள். தொழில்சார் அலைச்சல்கள் ஏற்படும், பயணங்கள் வெற்றி தரும். உங்கள் முயற்சிகள் மாற்றங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பொருளாதார வளர்ச்சிக்கான மாற்றங்களை என்று செய்வீர்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் முயற்சியின் பேரிலே வெற்றி பெறும். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். ரிஷபம். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் வருமானங்கள் உண்டாகும், நண்பர்களால் வருமானம் உண்டாகும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும், பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும், பணவரவு உண்டாகும். தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில்சார் பயணங்கள் வெற்றி தரும். தொழில் முதலீடுகளை அதிகரிப்பீர்கள். உறவினர்கள் வருகை சங்கடத்தை தரும். தாய் வழி உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கைத்தினை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். மிதுனம். இன்று உங்களுடைய நிர்வாகத்திறமை, ஆளுமைத்தன்மை எல்லாம் அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவு உண்டாகும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். தொழிலில் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சகோதரருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் மாற்றங்கள், தொழில் முயற்சிகளை இன்றைய ஒரு நாள் தள்ளி போடவும். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் வெற்றியை தருவதால் அதை தைரியமாக செய்யலாம். குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் அவருடைய தேவைகளை கண்டறிந்து அவர்களுக்கு ஊக்ககரமாக இருங்கள். வாழ்க்கைத்தனை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். அவர்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள். உங்கள் சொல்படி கேட்பார்கள் என்பது ஆறுதலான விஷயம். கடகம். இன்று உங்களுடைய பேச்சினால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சில் சில தரம் தாழ்ந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பேச்சில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும். இதையெல்லாம் தவிர்த்தால் இன்று வரக்கூடிய எதிர்ப்புகள், விமர்சனங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம். வேற்றுமொழி பேசுபவர்களால் எதிர்ப்புகள் வரலாம். தொழிலில் அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும். தொழிலில் சில எதிர்ப்புகள் வந்தால் அதை சமாளித்து தான் இந்த நாளை கடக்க வேண்டியிருக்கும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களும் காலவரையங்களையும் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சிம்மம். இன்று தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று வெற்றி வரலாம். தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் கை கொடுப்பதால் இன்று பணவரவு, பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் நல்ல வெற்றியை தரும். நண்பர்கள் நன்றாக இருப்பார்கள், உதவி செய்வார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் ஒரு பயணத்தை இன்று மேற்கொள்வீர்கள். கன்னி. இன்று
பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் அதை நீங்கள் மிகவும் விரும்புவீர்கள். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்க்கு மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும். ஆனால் அலைஞ்சு தெரிஞ்சாலும் வேலையை முடிக்கணுங்கிற கவனத்தில் இருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு தெளிவான திட்டங்கள் இருக்கும். அதனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு சுகமாக தந்துடும். ஏன்னா திட்டங்கள் நிறைவேறும்போது அலைச்சல்கள் ஒரு பிரச்சனையாக தெரியாது. நண்பர்கள் உங்களுடைய தொழில் விஷயங்களில் உதவிகரமாக இருப்பார்கள். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கண்ணியமும் தேவை. தொழில் விஷயத்தில் உங்களுடைய அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் வெற்றிகரமாக உதவிகரமாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் பொருளாதார வளர்ச்சி, பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகவும் அனுசரணையாக இருப்பார். துலாம், இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறிக்கொள்ள அந்நியர்கள் வேற்றுமொழி பேசுவர்களுடைய உதவியை கூட நாடுவீர்கள் அல்லது குறுக்கு வழியில் செல்வீர்கள். புதிய நபர்கள் அறிமுகமாகி உங்கள் விருப்பங்களுக்கு துணையாக இருப்பார்கள். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் பணி சுமை கூடும். எதிர்ப்புகள், விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையும் புகழையும் பாராட்டையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். விருச்சிகம், உங்கள் திறமைகள் இன்று வெளிப்படும் நாள். திட்டங்கள் செயல்பட்டு வெற்றிகளை கொடுக்கும் நாள். நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் லாபத்தை தரும். உறவினர்கள் மகிழ்ச்சியை தருவார்கள். குழந்தைகள் சோம்பி இருப்பதால் அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி வழிகாட்டி அவர்கள் செயல்திறனை மேம்படுத்த வேண்டியிருக்கும். பெண்களால் சில பிரச்சனைகள் வரலாம். அவர்கள் எதிரிகளாக வர வாய்ப்பு இருப்பதால் பழகிய பெண்களாக இருந்தாலும் கவனமும் கண்ணியமாகவும் பழக வேண்டும். அரசு விஷயங்களை கொஞ்சம் ஒத்தி போடவும். குழந்தைகள் விஷயத்தில் சில வழிமாறுதல் இருப்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார். தனுசு, இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்களுக்கெல்லாம் சில எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வரும். அதையும் தாண்டி நீங்கள் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் திறமைகள், திட்டங்கள் எல்லாம் தொழிலில் நன்றாக வெற்றி பெறும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அல்லது அந்த திட்டங்கள் மூலம் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசு ஒப்பந்தங்கள் எல்லாம் வெற்றியை தரும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். சகோதரரின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் ஆளுமை அதிகரிப்பதை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். மகரம், உங்கள் பேச்சில் ஒரு தந்திர குணம் இருக்கும். அது சில நேரங்களில் நன்றாக வேலை செய்யும், சில நேரங்களில் அது உங்களுக்கு எதிராக திருப்பும். ஆகவே பேச்சில் நிதானம் தேவை. புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். உங்கள் முயற்சிகள் மாற்றங்களுக்காக கடின உழைப்பு தேவைப்படும். பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் ஒற்றி போடவும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. குழந்தைகளுக்கு பணிச்சுமை அதிகரிப்பதால் அவர்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார். உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார். இதைவிட பெரிய ஆறுதல் எதுவும் இருக்காது. கும்பம், என்று உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள், அந்நிய மாநிலத்தவர்கள் உங்களை ஆதரவை தேடி வருவார்கள். குடும்பத்தில் பெரியோர்கள் மூத்த ஒரு அறிவுரையை உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். பெண்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அல்லது பணத்தட்டுப்பாடு உண்டாகும். அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் நீங்கள் விரும்பியபடி நடக்கும். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். நீங்கள் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஈகோவோடு அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும். மீனம், தேவையற்ற சிந்தனைகளை, தேவையற்ற அந்நிய இனத்தினுடைய தலையீடுகளை தவிர்த்தால் இந்த நாள் எளிதாக நீங்கள் கடந்து செல்லலாம்.
குடும்பத்தில் உங்களுடைய கனிவான பேச்சு எல்லாரையும் கவர்ந்தெழுக்கும். பெண்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். புதிய பெண்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயம் உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிட வைப்பது தவிர்க்கவும். சகோதரர் மாற்று கருத்துப்பாடுடன் உங்களை அணுகுவார். அவர்களால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரச்சனைகள் வரும். அவருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். ஒரு உறவினரைப் போல, ஒரு நண்பரைப் போல, ஒரு குழந்தையைப் போல உங்களிடம் பழகுவார். அது உங்களுக்கு இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல உதவிகரமாக இருக்கும். இந்த நாள் இனிதாய் அமைப்பது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தில் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாளாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்ம ஒளி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.